விநியோக கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறி வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனத்தின் ஓட்டுநருக்கு ரோன் 95 ரக பெட்ரோலை விற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் ஒரு பெட்ரோல் நிலையம் குறித்து உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு விசாரணையை மேற்கொண்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக ஏப்ரல் 26ஆம் தேதி தனது மின் புகார் இணையதளம் வழியாக ஒரு புகார் பெறப்பட்டதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. மேற்கொண்டு நடத்தப்பட்ட விசாரணை மற்றும் சிசிடிவி பதிவுகளை குறுக்கு சரிபார்ப்பு செய்ததில் வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனத்தின் உரிமையாளர் கடன் அட்டையை பயன்படுத்தி ரோன் 95 பெட்ரோலுக்கு பணம் செலுத்தியது தெரிய வந்தது. வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனத்தில் ரோன் 95 ரக பெட்ரோலை நிரப்புவது காணப்பட்டது என்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து அந்த பெட்ரோல் நிலையம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கொண்டு விசாரணைக்கு வசதியாக அமைச்சு இது தொடர்பான பல ஆவணங்களையும் கைப்பற்றியுள்ளது. தனக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கிக் கொள்ளும் அம்னோவின் முடிவை தொடர்ந்து நெகிரி செம்பிலான் மந்திரி பிசார் அமிர்தீன் ஹாரின் இன்று பிற்பகல் தனது இல்லத்தில் ஒரு அவசர கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். மேலும் 11 மாநில இடங்களை கொண்டுள்ள நெகிரி செம்பிலான் டிஏபியும் இன்று தனது அலுவலகத்தில் ஒரு தனி கூட்டத்தை நடத்தியது. PKR கட்சியைச் சேர்ந்த அமீனுddin ஹாரூனுக்கு அளித்து வந்த ஆதரவை நெகிரி செம்பிலான் அம்னோவின் 14 சட்டமன்ற உறுப்பினர்களும் விலக்கிக் கொள்வதாக இன்று முன்னதாக அறிவிக்கப்பட்ட போது இந்த அரசியல் நெருக்கடி தூண்டப்பட்டது. மாநில சட்டமன்ற சபாநாயகர் மற்றும் செயலாளருக்கு அதிகாரப்பூர்வ கடிதம் ஒன்று சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நெகிரி செம்பிலான் மந்திரி பிசாருக்கான ஆதரவை திரும்ப பெற்ற பாரிசான் நேஷனலின் 14 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து ஒரு புதிய அரசாங்கத்தை அமைத்து நிலைத்தன்மையை உறுதி செய்ய தயாராக இருப்பதாக நெகிரி செம்பிலான் பெரிகாத்தான் நேஷனல் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் ஹனீஃபா அபுபக்கர் பெரிகாத்தான் நேஷனல் எப்போதும் மாநிலத்திற்கும் அதன் மக்களுக்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். மாநில அரசாங்கத்தில் நிலைத்தன்மையையும் தொடர்ச்சியையும் உறுதி செய்வதற்கும் நெகிரி செம்பிலான் வளர்ச்சி அடைவதற்கும் மக்களின் நலனை கவனித்துக் கொள்வதற்கும் தங்களின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் பாரிசான் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருப்பதாக ஸ்ரம்பானில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தமான் கோத்தா ஜெயா அருகே உள்ள ஒரு உணவகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூடு தொடர்பாக 71 வயது லிம் லியான் மீது ஜொஹூர் கோத்தாத்திங்கியில் உள்ள மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 3 கொலை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மஜிஸ்ட்ரேட் நூர் கலீடா ஃபஹானா அபுபக்கர் முன்னிலையில் நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளர் 3 குற்றச்சாட்டுகளையும் மாண்டரின் மொழியில் வாசித்த போது லிம் லியான் தலை அசைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை வழக்குகள் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றப்பத்திரிகையின்படி ஏப்ரல் 19ஆம் தேதி மதியம் சுமார் 1:30 மணி அளவில் தமான் கோத்தா ஜெயாவில் உள்ள ஜலான் தெலிமா சாலையில் அமைந்துள்ள கடாய் சான் ஃபாங் மோய் என்ற கடையில் 61 வயதான வோங் ஃபோ சூன் மற்றும் 64 வயதான சென் ஃபாய் ஹுவா ஆகிய 2 உள்ளூர் ஆண்களையும் 37 வயதான டிரான் தி சாங் என்ற வெளிநாட்டு பெண்ணையும் லிம் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் தண்டனை சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் கொலை குற்றத்திற்காக பதிவு செய்யப்பட்டுள்ளன. நீதிமன்றம் ஜாமீன் மறுத்து வழக்கு விசாரணைக்காக மே 13ஆம் தேதியை நிர்ணயித்துள்ளது. SRC இன்டர்நேஷனல் வழக்கில் தனது மீதமுள்ள சிறை தண்டனை காலத்தை வீட்டுக்காவலில் கழிப்பதற்கு அனுமதி கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டை அவர் திரும்ப பெற்றுள்ளார். நஜீப்பின் சட்டக்குழுவான மெசர் ஷஃபி அன்கோ ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த வழக்கை திரும்ப பெறுவதற்கான அறிவிப்பை தாக்கல் செய்தது. இந்த திரும்ப பெறுதலுக்கான காரணங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. ஆனால் புதிதாக மனு தாக்கல் செய்ய அனுமதி இன்றியும் செலவு தொகைகள் குறித்தும் எந்த உத்தரவும் இன்றியும் இந்த வழக்கு திரும்ப பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் SRC இன்டர்நேஷனல் வழக்கில் வீட்டு காவலை கோரி நஜீப் அதே மேல்முறையீட்டை மீண்டும் தாக்கல் செய்ய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் தலைமை வழக்கறிஞர் அமாத் டெரியுடின் சலீவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகளை தொடங்க அனுமதி கோரிய தனது மேல்முறையீட்டையும் நஜீப் திரும்ப பெற்றுள்ளார் என்றும் அறியப்படுகிறது.
செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட முதலீட்டு திட்டத்தால் ஏமாற்றப்பட்ட 59 வயது நபர் ஒருவர் 7,38,950 ரிங்கிட்டை இழந்துள்ளார். வாக்குறுதி அளிக்கப்பட்ட 10 மில்லியன் ரிங்கிட் வருமானம் கிடைக்காததாலும் அந்த முதலீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்திய நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ள முடியாததாலும் அவர் நேற்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பாதிக்கப்பட்டவரால் வருமானத்தை எடுக்கவோ அல்லது தனது முதலீட்டை திரும்பப் பெறவோ முடியாத நிலையில் அவர் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் யூசுப் ஒஸ்மான் தெரிவித்தார். பிப்ரவரி மாத தொடக்கத்தில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டவருக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பி செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படும் ஒரு திட்டத்தில் முதலீடு செய்ய அவரை ஊக்குவித்துள்ளார். அவருக்கு மில்லியன் கணக்கில் லாபம் கிடைக்கும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அந்த வாய்ப்பால் ஈர்க்கப்பட்ட அவர் 4 வங்கி கணக்குகளுக்கு 5 முறை பண பரிமாற்றம் செய்துள்ளார். பாதிக்கப்பட்டவரின் வருமானம் 10 மில்லியனை எட்டி உள்ளதாகவும், ஆனால் அந்த நிதியை பெறுவதற்கு அவர் கூடுதல் பணம் செலுத்த வேண்டும் என்றும் அவரிடம் கூறப்பட்டதாக யூசுப் தெரிவித்தார். வழக்கு தண்டனை சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் மோசடி குற்றத்திற்காக விசாரிக்கப்பட்டு வருகிறது. இன்று நெகிரி செம்பிலானில் ஆம்னோ அதன் 14 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் மந்திரி பெசார் அமினுடின் ஹாரூனுக்கான ஆதரவை திரும்ப பெற்றதை தொடர்ந்து 2023இல் நெகிரி செம்பிலான் அரசாங்கத்தை பக்கத்தான் ஹரப்பானுடன் இணைந்து அமைப்பதற்கான தனது ஒப்பந்தத்தை ஆம்னோ மதிக்க வேண்டும் என்று PKRின் வியூக இயக்குனர் சிம் ஜேர் ஜின் கூறினார். 2022 பொதுத் தேர்தல் தொங்கு பாராளுமன்றத்தில் முடிவடைந்த பிறகு அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காகவே பக்கத்தான் ஹரப்பான் பரிசான் நேஷனல் கூட்டரசு அரசாங்கம் அமைக்கப்பட்டது என்றும், இதே அடிப்படையில்தான் 2023 நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் பரிசான் நேஷனல் கூட்டணிகள் கூட்டாளிகளாக போட்டியிட்டு மாநில அரசாங்கத்தை ஒன்றாக அமைத்தன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஒற்றுமை அரசாங்கத்தின் பின்னணியில் உள்ள ஒப்பந்தம் பதவிக்காலம் முடியும் வரை ஒரு நிலையான நிர்வாகத்தை நிறுவுவதாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பதவிக்காலம் முடியும் வரை நெகிரி செம்பிலான் பரிசான் நேஷனல் இந்த ஒப்பந்தத்தை மதிக்கும் என்று தாம் நம்புவதாகவும், நிலைத்தன்மையும் மக்களின் நலனுமே முதலில் வர வேண்டும் என்றும் சிம் தமது இன்ஸ்டாகிராம் பதிவில் தெரிவித்துள்ளார். ஷா ஆலம் தமிழர் சங்கம் ஆதரவில் டத்தோ என் ஞான பாஸ்கரனின் வரலாறு கண்ட சகாப்தம் 3 தலைமுறையின் பயணம் எனும் நூல் வெளியீடு வரும் மே 3ஆம் தேதி போர்ட் கிளான் திருவள்ளுவர் மண்டபத்தில் மாலை 3:30 மணிக்கு தொடங்கி நடைபெறவிருக்கிறது. ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தலைமையில் நடைபெறும் இந்த நிகழ்வில் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் சிறப்பு வருகை பெறுகிறார். பொதுமக்கள் வருகை தந்து இந்நிகழ்விற்கு ஆதரவு நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.